அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்க்கறது. புதுப்பேட்டில் இவ்வளோ ஜனம் இருக்கான்னு இப்பதான் தெரியுது. இவ்வளோ பேர் கண்ணால பார்க்கும்போது ரொம்ப திருப்தியா ரொம்ப தைரியமா இருக்கு. ஸோ இன்னைக்கு எலெக்ஷன் பிரச்சாரம். ஸோ அதுக்காக புதுப்பேட்டை எனக்கு என்ட்ரு வரும். எல்லாருக்கும் நாங்கள் சொல்ல விரும்புறது ஒன்று தான். இந்த இந்தியாவிலவே ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கு நல்லது செஞ்சா சிஎம் யாருமே இல்லை. ஒன் அண்ட் ஓன்லி ஜெகன்மோகன் ரெட்டி தான். இந்த இந்தியாவில் லாபத்தில் இருக்கிற ஸ்டேட் நிறைய இருக்கு, ஆனால் யாரும் செய்யறது கிடையாது. நம்ம ஸ்டேட் டிவிஷன் ஆகி கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருந்தாலும் ஜனங்களுக்கு நல்லது செய்யணும், அவங்க கஷ்டத்தை நம்ம போக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எத்தனை பேருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அவ்வளோ பேருக்குமே அம்மாவாடி, ஆசரா, சேயுத்தா இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு வராரு. 58 மாதம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்கள் வீட்டுக்கே வாலண்டியர் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி நீங்கள் எந்த வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் அப்லோட் பண்ணி டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருது. பென்ஷன் டென்ஷனாக உங்கள் வீட்டுக்கு வருது, ரேஷன் வருது, எம்எல்ஏ மினிஸ்டர் வராங்க. ஸோ மக்களுக்காக ஜனங்களுக்காக இன்னைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி சச்சிவாலயம் கொண்டு வந்திருக்காரு, வாலண்டியர் வியவஸ்தை கொண்டு வந்திருக்காரு. இதனால எந்த மக்களுமே எந்த ஆஃபீஸ்க்கு போய் சுத்த தேவையில்லை, எந்த கஷ்டமும் பட தேவையில்லை. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் எல்லாமே உங்கள் வீடு தேடி வரும். ஆனால் இந்த 2 மாதம் நீங்கள் பார்த்தீங்களா, சந்திரபாபு நாயுடு என்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் வச்சு வாலண்டியர்ஸ் அது கொடுக்கக்கூடாது இதுக்கு கொடுக்கக்கூடாது சொல்லிட்டு எந்த மாதிரி உங்க எல்லாரையும் இப்போ வெயில்ல பென்ஷனுக்காக எப்படி அலைய வைக்கிறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க. ஏன்னா ஜனங்களுக்கு நல்லது செஞ்சா அவருக்கு பிடிக்காது. 14 வருஷத்துல அவர் எலெக்ஷன் முன்னாடி பொய்யா சொல்லுவார், அதுக்கப்புறம் எதுவுமே அவர் செய்ய மாட்டார். நீங்களே பார்த்துருக்கீங்க. ஆனா ஜெகன்மோகன் ரெட்டி சொன்னது செய்வாரு, செய்யறது மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பக்கத்துலவே தமிழ்நாடு இருக்கு. அங்க பென்ஷன் எவ்வளவு கொடுக்குறாங்க? 1000 ரூபாய் மட்டும்தான் கொடுக்குறாங்க. நம்ம 3000 கொடுக்குறோம். அம்மாவடி இருக்கா? இல்லை. சேயுத்த இல்லை, ஆசரா இல்லை, வித்யா கானுக்க இல்லை, ஆரோக்கியஸ்ரீ இல்லை. 5 லட்சத்துலேருந்து 25 லட்சத்துக்கு இப்போ ஏற்றிருக்காங்க ஒரு ஃபேமிலிக்கு. ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கு மினிமம் 2 to 3 lakhs வெல்ஃபேர் ஸ்கீம் மூலியமாக வருது. நம்ம நகிரி தொகுதிக்கே 1500 கோடி ஒன்லி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு தான் நம்ம கொடுக்குறோம். 550 கோடி டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு நகருக்கே இவ்வளோன்னா ஸ்டேட்டில் 175 கான்ஸ்டிட்யூன்சி இருக்கு. அதுக்கு எவ்வளோ கோடி செலவு பண்ணியிருப்பாரோ ஒரு வாட்டி நீங்கள் யோசிக்கணும். மக்களை நேசிக்கிற YSR ஃபேமிலி மக்களுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்குங்கிறது நம்ம இந்த 5 வருஷமாக பார்த்துருக்கோம். பொய் பேசி எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்னு சந்திரபாபு நாயுடு பார்க்குறாங்க. ஜனங்களுக்கு நல்லது செஞ்சு முதலமைச்சர் உங்கள் ஆசீர்வாதத்தால் ஆகணும்னு ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்பார்க்குறாங்க. ஸோ நல்லது செஞ்சால் ஜெகன்மோகன் ரெட்டி சாருக்கு எங்களுக்கு நீங்கள் ஃபேன் செய்யறதுக்கு ஓட்டு போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இன்னும் 5 வருஷம் இதே மாதிரி உங்கள் வீட்டாண்டா உங்கள் வெல்ஃபேர் உங்கள் டெவலப்மெண்ட் எல்லாமே உங்களை தேடி வரும்னு கூட இந்த மூலியமாக சொல்கிறேன். இந்த புதுப்பேட்டைக்கு நம்ம அர்பன் ஹெல்த் சென்டர் பண்ணி கொடுத்தோம், ஸ்கூல்ஸ் எல்லாம் ரெனோவேட் பண்ணி கொடுத்தோம். உங்கள் கிராம தேவதை தேசம்மா டெம்பிள் நல்லபடியாக கட்டிட்டு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். வீட்டு மனப்பட்டை 300 கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாமே உங்கள் வீட்டு மருமகள் ரோஜம்மாவுக்கு ஃபேன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும்னு கூப்பிட்றேன். நீங்கள் இப்போ இங்கேருந்து பிரச்சாரம் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போன உடனே என்ன செய்கிறீங்க? ஃபேன் ஸ்விட்சுக்கு விரல் போகுமா, ஸ்விட்சு போடுவீங்க. ஏன்? அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும், ஜில்லுன்னு காற்று வரும். நீங்கள் எலெக்ஷன் பூத்தில் போகும்போது கூட அந்த இவிஎம் மிஷின் மேலே 3வது நம்பரில் என்னோட ஃபோட்டோ, RK ரோஜா என்னோட பேர், ஃபேன் சின்னம் இருக்கும். அந்த 3வது நம்பரில் அந்த பட்டன் அமைக்கி என்னது 3வது வாட்டி எம்எல்ஏவா ஜெயிக்க வைக்க சொல்லி உங்க எல்லாரையும் சேர்த்துக்கிறோம். ஜெய் ஜெகன், ஜெய் ஜெகன். நாங்கள் நல்லது தான் செஞ்சுருக்கோம்.
இன்னும் உங்களுக்கு நிறைய நல்லது செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். உங்க ஆசீர்வாதம் வேணும். ஃபேன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.